எப்போவுமே எதையுமே நம்ம வந்து அளவோடு எடுத்துக்கணுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசிவ் கன்சம்ஷன் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் மைட் காஸ் டயரியா அண்ட் இன்டைஜஷன். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும்போது இது வயிற்றுப்போக்கு, செரிமான பிரச்சனையை வந்து ஏற்படுத்துங்க. டைஜஸ்டிவ் டிஸார்டர் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் ப்ரெக்னன்சி நீங்களுமே டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெடிசன்ஸ் ஏதாவது பிரச்சனைக்காக எடுத்துக்கிறவங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது தான் நல்லது. எப்போவுமே இந்த பலாக்கொட்டையை வந்து பச்சையாகவே சாப்பிடக்கூடாதுங்க. ரோஸ்டிங் பண்ணியோ இல்லைனா பாயிலிங் பண்ணி தான் சாப்பிட்ணும். அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து அதை தவிர்க்கிறது நல்லது. பலாக்கொட்டையுடைய ஆரோக்கிய பலன்களை பற்றி நிறைய இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.